தமிழக அரசியலில் தீர்மானிக்கும் சக்தி என்று அழைக்கப்படுவது மேற்கு மண்டலம் எனப்படும் கொங்கு மண்டலம். கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் என 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தன்னுள் வைத்திருக்கும் இந்த பகுதி பல தசாப்தங்களுக்காக அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாகவே இருந்து வருகிறது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு களம் மாறுகிறதா? ஆளுங்கட்சியான திமுக இந்த முறை கொங்கு மண்டலத்தை எப்படி கையாளுகிறது? கொங்கு கோட்டையில் திமுகவின் வியூகம் பலிக்குமா? ஒரு விரிவான அலசல். திமுகவின் பலமான புள்ளிகள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் திமுகவிற்கு பெரிய ஏமாற்றத்தையே கொடுத்தது. அதை சரி செய்ய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே கொங்கு மண்டலத்தில் நேரடியாக கவனம் செலுத்தி வருகிறார். மற்றும் செந்தில் பாலாஜி போன்ற ஆபரேஷன் மன்னர்களை கொண்டு கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பை பலப்படுத்தியது திமுகவின் முதல் மூவ் எனலாம். அடுத்ததாக தொழில்துறை வளர்ச்சியில் திமுகவின் பலம். கோவையில் செமிகண்டக்டர் பூங்கா, திருப்பூரின் பின்னலாடை தொழிலுக்கான சலுகைகள் மற்றும் ஈரோட்டின் மஞ்சள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் என பொருளாதார ரீதியாக மக்களை நெருங்க திமுக முயன்றுள்ளது. மற்றும் மெட்ரோ ரயில் திட்டம், சாலை விரிவாக்கம் என தேங்கி கிடந்த திட்டங்களை முடக்கிவிட்டிருப்பது நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில் ஒரு நேர்மறை எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. அதே சமயம் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இங்கே சில முக்கியமான சவால்களும் உள்ளது. கொங்கு மண்டலத்தின் பெரும்பான்மை சமூக வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான பிடியை வைத்துள்ளார். 2021 சேலத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 10ல் அதிமுக கூட்டணி வென்றது. இந்த இரும்பு திரையை கிழிக்க வேண்டுமானால் அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் சரிவு ஏற்பட வேண்டும், அல்லது திமுகவின் கூட்டணி பலம் நாமக்கல்லில் கோமதேக போன்ற கட்சிகள் மிக சிறப்பாக வேலை செய்ய வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிமுகவிற்கான செல்வாக்கு இன்னும் குறையவில்லை. கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி கொடுத்த நெருக்கடியை விட இந்த முறை பாஜகவின் தனித்த எழுச்சி குறிப்பாக கோவையில் வாக்குகளை பிரிக்குமா அல்லது திமுகவிற்கு சாதகமாக அமையுமா என்பது $1,000,000 கேள்விதான். மின் கட்டண உயர்வு மற்றும் சொத்து வாரி உயர்வு போன்றவை சிறு மற்றும் குறுதொழில் நிறைந்த கொங்கு மண்டலத்தில் திமுகவிற்கு எதிராக சில விமர்சனங்களை உருவாக்கியுள்ளன. சரி, மாவட்டம் வாரியாக பார்ப்போம். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் பாரம்பரியமாகவே இடதுசாரிகள் மற்றும் தேசியவாத இயக்கங்களின் செல்வாக்கு பெற்றவை. 1990களுக்கு பிறகு இது பாஜகவின் ஒரு முக்கிய மையமாகவும் அதிமுகவின் கோட்டையாகவும் மாறியது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி ஜிஎஸ்டி, மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் சமீபத்திய மின் கட்டண உயர்வு ஆகியவை சிறு மற்றும் குறுந்தொழில் உரிமையாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதை திமுக அரசு எப்படி சரி கட்டுகிறது என்பதில் தான் வெற்றி அடங்கியுள்ளது. கடந்த முறை நூலிலையில் வெற்றியை தவறவிட்ட திமுக இந்த முறை தங்களின் திறமையான தேர்தல் வியூகவாதி என்று அறியப்படும் வி. செந்தில் பாலாஜியை இங்கே நேரடியாக களமிறக்கியுள்ளது. பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் இங்கே செந்தில் பாலாஜியின் வருகை போட்டியை மிக கடுமையாக்கியுள்ளது. அதிமுகவின் பலமான SP வேலுமணியை அவர் சொந்த மண்ணிலேயே வீழ்த்த திமுக என்ஆர் கார்த்திகேயனை நிறுத்தியுள்ளது. கடந்த 2021 கோவையில் திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்த வேலுமணியின் செல்வாக்கை உடைப்பதே திமுகவின் இலக்கு. கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குள்ள KMDK ஈஸ்வரன் திமுக பக்கம் இருப்பதும் பாமக மற்றும் பாஜக அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளதும் இந்த தேர்தலை ஒரு பல பரீட்சையாக மாற்றியுள்ளது. அடுத்தது சேலம் மற்றும் நாமக்கல். அதிமுகவின் இரும்பு கோட்டை. இந்த 2 மாவட்டங்களும் அதிமுக உருவான காலத்தில் இருந்தே அக்கட்சியின் முதுகெலும்பாக திகழ்கின்றது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் தளம் 1991, 2011, 2016, 2021 என பெரும்பாலான தேர்தல்களில் அதிமுக இங்கு அசுர பலத்தை காட்டியுள்ளது. சேலத்தில் தன் செல்வாக்கை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பல புதிய முகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் கோழி பண்ணை அதிகாரிகளின் செல்வாக்கு தேர்தலை தீர்மானிக்கும் காரணியாக உள்ளது. திருச்செங்கோடு போன்ற தொகுதிகளில் நடிகர் விஜயின் கட்சி பிரிக்கும் வாக்குகள் யாருடைய வெற்றியை பாதிக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஈரோடு தந்தை பெரியார் பிறந்த மண் என்பதால் திராவிட இயக்கங்களின் கருத்தியல் மோதல் இங்கு எப்போதுமே அதிகம். 2021 தேர்தலில் அதிமுக இங்கே வலுவாக இருந்தாலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2023 திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. கடந்த முறை வென்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி தனது பலத்தை தக்க வைக்க போராடும். தற்போதைய கள நிலவரம் என்னவென்றால், இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் பெற்ற பிரம்மாண்ட வெற்றி திமுக கூட்டணிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது.
ஆனால் இடைத்தேர்தல் முடிவுகள் எப்போதும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே இருக்கும். பொது தேர்தலில் இது மாறப்படலாம் என்பது அரசியல் விமர்சகர்கள் கருத்து. மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மற்றும் பவானி ஆறு சார்ந்த விவசாய பிரச்சனைகள் இந்த தேர்தலை தீர்மானிக்கும். திமுக அரசின் நீர் மேலாண்மை திட்டங்கள் இங்கு பரப்பப்பட்டாலும் விவசாயிகளுக்கான முழுமையான ஆதரவு வாக்குகள் யாருக்கு என்பது இன்னும் கேள்விக்குறியே. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இந்த பகுதியில் செல்வாக்காக இருப்பதால் பொது தேர்தலில் ஒரு கடும் போட்டி நிலவும். சுருக்கமாக சொன்னால், கொங்கு மண்டலத்தில் திமுக தனது வெற்றியை உறுதி செய்ய அரசு திட்டங்கள் மற்றும் வலுவான கூட்டணி ஆகிய இரண்டையும் மலை போல நம்பியுள்ளது. 2021 இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க திமுக எடுக்கும் முயற்சிகள் பலன் தருமா, அல்லது கொங்கு மண்டலம் மீண்டும் தனது அதிமுக ஆதரவு முத்திரையை பதிக்குமா? மக்களின் தீர்ப்பு வரும்போதுதான் தெரியும் கொங்கு யாருடைய கோட்டை என்று.